நான் தான் ஜோக்கர் ஜோதிமணி. குழம்பு சட்டி ஹாஸ்பிட்டல்ல நான் டாக்டரா இருக்கேன். அப்படியே முருகா, எவனாவது ஒரு இலிச்சாய வந்து மாட்டணும், கல்லா போட்டி நப்பணும். அப்பப்பப்பா ஒரே வெயிலா இருக்குது. இந்த வெயில்ல சளி பிடிச்சிட்டு ஒரே டார்ச்சர் பண்ணுது. இந்த டாக்டர்கிட்ட போய் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்துடலாம்ப்பா. என்னடா இது? வசமா மாட்டிக்கிச்சு. டாக்டர் ஃபீஸ் 200, நோய் குணமடையாம போனா 1000 ரூபாய் கேஷ்பேக் செய்யப்படுமா? அப்பமே இன்னைக்கு எப்படியாவது இந்த டாக்டர் கிட்ட ஒரு 4000 கறந்துட வேண்டியதான். வாங்கம்மா உட்காருங்க, என்ன பிரச்சனை? 4 நாளா எனக்கு நாக்குல எந்த டேஸ்ட்டுமே தெரியல டாக்டர். என்னது டேஸ்ட் வரலையா? சிஸ்டர் இத இங்க வேலை 2 சொட்டு ஊத்துங்க. டாக்டர் என்ன டாக்டர் வேப்பனையாட்டு இருக்குது, ஒரே கசப்பா கசக்குது. கசக்குதா? 200 ரூபாய் கொடு. எனக்கு 200 ரூபாய் கல்லா கட்டியாச்சு. 200 ரூபாய் போச்சு. எப்படியாவது 1000 ரூபாய் வாங்காத விடக்கூடாது. எதுக்கு மறுபடியும் வரா? வில்லாங்க முடிச்சுவா, வில்லாங்க பண்றதுக்குனே வரல. ஆமா, திரும்ப உனக்கு என்னமா பிரச்சனை? டாக்டர் எனக்கு நேத்துல இருந்து ஒரே ஞாபக மறதியா இருக்கு டாக்டர். அப்படியா? நர்ஸ் இந்த மருந்தை 2 சொட்டு வாங்கி வாயில் விடுங்க. டாக்டர் இந்த மருந்தா? இது ஏற்கனவே நீங்க கொடுத்தீங்கல்ல அந்த மருந்து தான். அது கசப்பா இருக்கும் வேப்பெண்ணெய். அப்படியா? ஞாபகம் வந்துருச்சா? 200 ரூபாய். இந்த டாக்டர்கிட்ட என்ன பண்ணாலும் வேலையாக மாட்டேங்குது. திரும்பவும் வர்றா பாரு, பணவரி புடிச்சவா. வா வா பேசிக்கிறேன். வாமா வா. கண்ணுக்கு என்னாச்சு? பாத்து உட்காரு. டாக்டர் கொஞ்ச நேரமா எனக்கு என்னமோ கண்ணு தெரிய மாட்டேங்குது டாக்டர். கண்ணு தெரிய மாட்டேங்குதாம்மா? அடடா, எங்கடா அதுக்கு மருந்து இல்லையே. அப்படியா டாக்டர்? அப்படின்னா எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க டாக்டர், நான் போயிடுறேன். இந்தாமா. டாக்டர் என்ன 1000 ரூபாய்க்கு 10 ரூபாய் கொடுக்குறீங்க? அப்படியா? கண்ணு தெரிஞ்சிருச்சா? 200 ரூபாய் எடு. இந்த அம்மாவை ஏமாத்தலான்னு பார்த்தா நம்மளுக்கே தான் எல்லா காசும் போகுது. இந்தாங்க டாக்டர். முருகனை கண்ணை திறந்துட்டாரு, கண்ணை காட்டிட்டாரு. 600 ரூபாய் லக்கு. எல்லாரும் பாக்குறீங்க, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்குது. எல்லாரும் உங்க ஆதரவும் கருத்துக்களையும் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா எனக்கும் ஒரு நம்பிக்கை வரும். மறக்காம நம்ம குழம்பு சட்டி சேனலை ஃபாலோ பண்ணுங்க.